ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, நம்ம சோனியம் சீசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா, சில ஒரு 4 டாஸ்க் இருக்கு ரைட்டா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்ல வந்து நம்ம கேம் ப்ளே பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கேம் வந்து ப்ளே பண்ணி ஆகணுன்ட்டு. அதில 2 டைப்ஸ் வந்து முடிச்சுட்டோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புதுசா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு ரைட்டா? ஸோ அது வந்து என்னன்னு நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் இப்ப வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோவ பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு சொல்ல போறதில்ல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஸோ, அந்த பிளாக் செயின் கேம்ஸ்க்கான லிங்க் நான் வந்து குடுக்குறேன். ஸோ, என் லிங்க் வழியா கூட வரலாம் நீங்க. ஸோ, வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ, டச் த கேட் கேட்ல ஏதோ லொகேஷன் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். நான் வின் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் 3 வந்து பார்த்தீங்கன்னா, குவெஸ்ட் தான். ஓகேவா? இவங்க ஒரு எத்தன 5 கொஸ்டின் என்னமோ குடுத்துருக்காங்க. அந்த 5 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பட் ஆனா பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் ஃபிரெண்ட்ஸ் இருந்துச்சு. ரைட். அது வந்து நம்ம வந்து எப்படி ஒண்ணொண்ணா பண்றதுன்னு வந்து இதுல வந்து பார்த்துடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஆக்டிவ் வாலட் ஹண்ட் இருக்குல்ல. ஸோ, அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் மாரி நம்ம வந்து அனுப்பிச்சாகணும். எப்படின்னா, இப்ப நம்ம வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட், அது மேபி உங்க ஃப்ரெண்டோட வாலெட்டா இருக்கலாம். ஸோ, அந்த வாலெட்ட நீங்க மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, அந்த வாலெட்ட காப்பி பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்டோட வாலெட்ட காப்பி வந்து பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ, இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சேன்னா, அந்த வாலெட்ட இன்னொருத்தர் யூஸ் பண்ண முடியாது. அவருக்கு நீங்க அனுப்பிட்டு அந்த வாலெட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ, ஒருத்தருக்கு ஒரு இதுதான். அந்த மாரி இல்ல உங்கள்ட்ட ஒரு செகண்டரியா வாலெட் இருக்கும் ஓகேவா? ஸோ, அதுக்கு வந்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க சர்ச் வாலெட் இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கிளிக் பண்ணிட்டு, ரைட் இங்க வந்து டைரக்ட் இருக்குல்ல, இது குடுத்துக்கலாம். ஸோ, டைரக்ட் மெசேஜா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து நம்ம பண்ண போறோம். ஸோ, நான் மெசேஜ் வந்து போட்டேன். நீங்க அட்டாச் ஃபண்ட் வேணா ஃபண்ட் ஒண்ணு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்றேன், பிரிப்பேரிங் ப்ரூஃப் ஆஃப் அந்த மெசேஜ் என்எஃப்டி குடுத்துருக்கேன். ஸோ, ஒரு என்எஃப்டி மாரி மின்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் அத வெயிட் பண்ணி என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ, இதுக்கு எவ்வளோ ஃபீ போகுது? ஃபீ மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போகுது. பட் டிரான்சாக்ஷன் அன்னோன் தான் காட்டுது. ஸோ, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மேபி ஏதோ இருக்கலாம். அது என்னன்னு தெரியல. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து $0.1 என்னமோ போயிருச்சு. ரைட். அப்பதான் நான் வந்து முடிச்சுட்டோம் நம்ப. ஜஸ்ட் குளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ குளோஸ் பண்ணிட்டு, இப்ப பேக் வந்துட்டு நீங்க அந்த அனுப்புனீங்கல்ல, ஸோ அந்த வாலெட்ட வந்து நீங்க காப்பி பண்ணி இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து பாருங்க அந்த வாலெட்ட நான் வந்து பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வெரிஃபை டாஸ்க் வந்து குடுத்துக்கிறேன். Verification successful. ஸோ வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அனானிமஸ் விஸ்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ அனானிமஸா ஒரு மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அங்க அனானிமஸ் பாக்ஸ் ஒண்ணு இருக்கும். நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். நீங்க கிளிக் பண்ணி கிளைம் குடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு அனானிமஸ் மெசேஜ் வந்து ஒண்ணு பண்ணிக்க வேண்டியது தான். ரைட்டா? ஸோ அதே மாரி சென்ட் மெசேஜ் குடுத்துட்டு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா அனானிமஸ் இருக்குல்ல, ரைட்டா? இதுல கூட பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் அட்ரஸ் ஆர் இது கேட்குது. நான் வந்து பர்ச்சேஸ் ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு மெசேஜ போட்டு நம்ம அதே பெர்சனுக்கு அனுப்பலாமான்னு தெரியல. அத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தோன்னா, நான் இன்னொரு வாலெட் அட்ரஸ நான் எடுத்துக்கிறேன். நான் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தா அனானிமஸ்னா நம்ப நான் எந்த அட்ரஸ் வந்து அனுப்புறோம்லாம் காட்டாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, அனானிமஸ் மெசேஜ் போஸ்ட் மெசேஜ் அண்ட் மின்ட் இருக்குல்ல, இது வந்து நான் குடுத்துக்கிறேன். ஸோ, என்கிட்ட வந்து அந்த பாக்ஸ் ஒண்ணு இருந்தது ஃபிரெண்ட்ஸ். அதான் குடுப்பாங்க. ஃப்ரீயா குடுப்பாங்க. நான் வெளிய கிளைம் பண்ணிட்டேன். அதனால வீடியோ ஷோ ஆகல. அதுல காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து கிளைம் ஆயிடும். ஸோ, அந்த பாக்ஸ வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இப்ப தான் டிரான்சாக்ஷன் பிரிப்பேர் ஆவுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ, அந்த மெசேஜ் வந்து பார்த்தோன்னா, போயிடுச்சு. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ, வியூ ப்ரூஃப் ஆஃப் மெசேஜ் என்எஃப்டி குடுத்து கூட நீங்க பிளாக் செயின்ல கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பாருங்க ஒரு ப்ரூஃப் மாரியே போயிடுச்சு. ஸோ, ஃபிரெண்ட்ஸ் இந்த மெசேஜ் வந்து நம்ம அனுப்பிட்டோம். ஜஸ்ட் வெரிஃபை டாஸ்க் குடுத்து பார்ப்போம். Verification successful. ஸோ, இந்த டாஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ, சிவிக் வோட்டர்ஸ்ல வோட் ஆன் எனி 5 ஆன் செயின் போல்ஸ் இருக்கு. இதுல வந்து கேஸ் ஃபீ வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணிக்கோங்க அப்டி சொல்றாங்க. ஸோ, கோ டூ ஆன் செயின் போல்ஸ்க்கு போயிடுவோம். ரைட். இதுல வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வோட்டிங் சிஸ்டம் மாரி நெறையா இருக்கும். ரைட்டா? இதுல வந்து பார்த்தோன்னா, இங்க பாருங்க அவங்களே குடுத்துருப்பான். ஸோ, நெறைய இதெல்லாம் இருக்கும். நம்ம சோனியம் கிறிஸ்மஸ் ஏர் ட்ராப் ஏதோ குடுத்துருக்கானான்னு போய் செக் பண்ணி பார்ப்போமா? இந்த மாரி அடிக்கடி வரும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ, காஸ்ட் யுவர் வோட் எண்ட் இன் 1 ஹவர் அந்த மாரிலாம் ஒண்ணு ஒண்ணு கிரியேட் பண்ணா ஒண்ணு இதுவாகும். ஸோ கேஸ் ஃபீ பார்த்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஸோ கேஸ் ஃபீ அதிகமா போற மாரி இருந்தா, அத நீங்க வந்து பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ருங்க. ஸோ அதெல்லாம் கேஸ் ஃபீ பாருங்க எவ்வளோ போகுது 0.0002 ஓகேவா? அது வேணா நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட்டட் பை யாரோ ஒருத்தன் கிரியேட் பண்ணுவான். வேணா நம்ப அது வோட் பண்ணிக்கலாம். எனக்கு நம்ம வோட் காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணவனுக்கு போகும். ஸோ அதான் வந்து மெயினான விஷயம். இப்ப நான் பேக் வந்துட்டு வேற கம்மியா இருக்கறதா வந்து பார்த்தா நம்ம வோட் பண்ணிப்போம். ஸோ ஸ்க்ரால் பண்ணி நீங்க ஒண்ணு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க? "டூ யூ பிலீவ் சோனி மிஸ் பேக் செயின் பை சோனிக்கு" எஸ்ன்னு குடுத்தோம்னா அது கொஞ்சம் காசு கம்மியா தான் இருக்கா? ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டூ வோட் வருதா? ஜஸ்ட் சப்மிட் குடுத்துப்போம். இது கேஸ் ஃபீ அதுவும் போகுமா? ரைட். அது 2 இது நம்ம குடுத்துப்போம். இந்த மாரி ரொம்ப கம்மியா இருக்கிறது கூட பார்த்தா ஒரு 5 மட்டும் நீங்க இத வோட் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஸோ நானும் சிலதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நான் என் ஓட்டு குடுக்குறேன். ஸோ அது வேணா கூட வோட் பண்ணுங்க. நான் இன்னும் கம்மியா வேணா நான் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபிரெண்ட்ஸ் ஒரு சில வோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப கம்மி. அதெல்லாம் நீ செக் பண்ணி பார்க்கலாம். Verification failed. ஓகே. இன்னும் 4 பண்ணிட்டேன். இன்னும் 1 மட்டும் தான். சரி நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்.
இங்க வந்து பாருங்களேன், ஸோ செயின் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வித் 10 டிஃபரெண்ட் ஸ்மார்ட் செயின்ஸ் இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க செயின்ஸ் யூஸ் பண்றீங்கல்ல, இப்போ கியோ ஃபைனான்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அது ஒரு கான்ட்ராக்ட் வந்துரும். இப்போ இன்னொன்னு ஸ்வாப்புக்கு வந்து இந்த டிராகன் ஸ்வாப் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு இது இருக்குல்ல, அதில போய் நீங்க பண்ணலாம். ஸோ சோனெக்ஸ் இந்த மாரி நெறைய இருக்குல்ல டி ஆப்ஸ். அதில போய் நீங்க பண்ணும்போது, சும்மா ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணா போதும். ஒரு 10 இந்த மாரி டிஃபரெண்ட் சோனியம் டி ஆப்ஸ்ல பண்ணா போதும். உங்களுக்கு வந்து இது வெரிஃபை ஆயிடும். Verification failed. ஸோ 9 பண்ணிட்டேன். இன்னும் 1 தான். ஓகேவா? காரணம் அந்த 9க்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் பண்ணேன். இது மேல இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போதே இது கவுண்ட் ஆயிடுது ஃபிரெண்ட்ஸ். ஸோ அதனால அது மாரி பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பண்ண அனலிஸ்ட். ஸோ அனலிஸ்ட்னா நம்ம எத்தன நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஜஸ்ட் செக் அனலிஸ்ட் போயிட்டுக்கோங்க. ஸோ போயிட்டுனா அது இன்னொரு பேஜ்க்குள்ள போயிடும். இங்க வந்து பார்த்தா உங்க வாலெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்க எத்தன நாள் ஆக்டிவா இருந்தீங்க. ஸோ எல்லாமே ஏ டூ இசட் வந்து இதுல குடுத்துருவான். ஸோ நீங்க கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இல்ல ஆக்டிவிட்டீஸ் வந்து பாருங்களேன். நீங்க எத்தன நாள் ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு டீட்டெயிலா குடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க அத ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளிய வந்து என்டர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து பார்த்தா 166 நாள் ஆக்டிவா இருந்தேன். Verification successful. ஸோ வெரிஃபிகேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி நீங்க எல்லாம் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழ சப்மிட் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிடும். பட் டைம் வந்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ் இன்னும் 1 டே தான் இருக்கு. நான் வீடியோ போடுறதுக்குள்ள 20 ஹவர்ஸ் தான் வந்துரும். ஸோ அதுக்குள்ள முடிச்சு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு டவுட்ஸ்னா வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இவ்வளவு தான் வீடியோ 2 மட்டும். ஸோ வீடியோ டவுட்ஸ்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.